ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ வரைக்கும் யூனியனுக்கான நீடட் திங்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு எப்படி வருதுன்னு பார்த்தோம். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியிலேருந்து ஃபினான்ஷியல் அபண்டன்ஸுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு நான் டிவைன் ஃபெய்த் அண்ட் டிவைன் சரண்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட யூடியூப் வீடியோஸ்லாம் எப்படி வந்து அவுட் ஆஃப் டிவைன் ஃபெய்த் அண்ட் டிவைன் சரண்டர் நம்மளோட வான்ஸ் அண்ட் நீட்ஸ் எல்லாம் டிவைன் மாஸ்டரின்ட்ட சரண்டர் பண்ணி எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறது, நம்ம டிசைர்ஸ் எல்லாம் எப்படி ரியாலிட்டியில் வாழ்றது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் எப்படி போறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்பவே வந்து நீங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கும் எப்படி வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒவ்வொரு 10ஆம் தேதியும் வீட்டு வாடகை கொடுத்துருவேன், எல்லாருக்கும் சேலரி கொடுத்துருவேன், கிட்ட ஒர்க் பண்ற கிராஃபிக் டிசைனருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு, என்னோட குக்குக்கு, மெய்டுக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் கொடுத்துருவேன். ஸோ 10ஆம் தேதி முடிச்சிட்டேன்னா அடுத்த 10ஆம் தேதி என் கையில காசு வேணும். ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எனக்கு மெடிசன் வாங்குறதுக்கு, ஏர்டெல் ரீசார்ஜுக்கு, வைஃபை கனெக்ஷன் பே பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 65,000 எனக்கு தேவைப்படுதுன்னா அதனுடைய பிரேக்கப்ஸ் ஃபுல்லாக எழுதுவேன். வீட்டு வாடகை இவ்வளோ, இபி பில் இவ்வளோ, அப்படிங்கிற மாதிரி ஹவுஸுக்கு இவ்வளோ, ஹவுஸ் கிராசரிஸ்க்கு இவ்வளோ, நான்வெஜ்ஜுக்கு இவ்வளோ, மெய்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும், குக்குக்கு இவ்வளோ கொடுக்கணும், லிஸ்ட்டை போட்டு எழுதுவேன் நான். ஃபுல்லாக அதோட கிராண்ட் டோட்டல் தான் கீழே இருக்கும். ஸோ 65,000 எனக்கு தேவைப்படுதுன்னா அந்த 65,000 எனக்கு மாதம் வேணும் அப்படிங்கிறத என்னோட டிவைன் மாஸ்குலின் பாதத்தில் கொண்டே வச்சு சரண்டர் பண்ணிடுவேன் நான். அதுக்கப்புறம் அதை பற்றி டென்ஷனோ ஒரியோ எதுவுமே இருக்காது. எப்படினாலும் அந்த 65,000 கிடைச்சிரும்னு எனக்கு தெரியும். நான் பாட்டு ஃப்ரீ மைண்டடாக ரிலாக்ஸ்டாக என்னோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். இதை ட்ரை பண்ணி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி எனக்கு வந்து அது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். நானும் ஆரம்ப காலத்தில் இந்த டிவைன் ஃபெய்த் அண்ட் டிவைன் சரண்டருக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவ தான். ஏன்னா என்னால் கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணி பாதரேஷன்லாம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் அப்படியெல்லாம் வாழ முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் மந்த் அதெல்லாம் விட்டு பார்த்தேன் நான். 10ஆம் தேதிக்கான காசு தேவை, அந்த ஃபெய்த் அப்போ தான் வருது. ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன், வேற என்ன ஆப்ஷனே தெரியல, சரண்டர் பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி நீ தான் கெதி அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டேன் டிவைன் மாஸ்குலைன் பாதத்தில். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 8-9 months பேக். அப்போ ஃபஸ்ட்டு அந்த சரண்டர் பண்ணிட்டு என்ன ஆனாலும் நீ தான் கெதி, நீ நான் டென்ஷன் ஆகியோ இல்லை ஒரி பண்ணியோ ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, எதனாலும் இதுதான் என் சூழ்நிலை அப்படின்னு விட்டுட்டேன் நான். கரெக்டாக பார்த்தா 10ஆம் தேதி அந்த காலையில் எனக்கு வந்து பேமெண்ட் வருது. கரெக்டாக நான் எவ்வளோ அமௌண்ட் கேட்டணும், அந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட் எழுதி கேட்டிருக்கணும், அதே அமௌண்ட் எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு அந்த ஃபெய்த் இன்னும் டீப் ஆகுது. அதுக்கப்புறம் இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கேட்டால் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து என்ன செய்யணும், எனக்கு என்னோட டீப் டிசைர்ஸ் எல்லாம் வாழணும்னு ஆசை. எனக்கா சோலோவா நிறைய டூர்ஸ் போயிட்டு வரணும், ட்ரிப்ஸ் போயிட்டு வரணும்லாம் காசு கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன செய்யறேன், எனக்கு மந்த்லி 65,000 தேவைப்படுதுன்னா அதனுடைய ஸ்பிளிட் அப்ஸும் எழுதிடுறேன். அது போக நான் டூருக்கு போகணும்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுலேருந்து, ரூம் புக் பண்றதுலேருந்து, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணுங்கிறதுலேருந்து, நான் ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு அங்கனுக்குள்ள லோக்கல் கைட்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவு, அந்த டூரையே ஸ்பிளிட் அப் எழுதுனேன் நான். ஸோ டோட்டலாக டூர் போகிறதுக்கு எனக்கு இவ்வளோ பட்ஜெட் வருது. முன்ன பின்ன ஆனாலும் ஒரு 1000-2000 கையில் இருக்கணும். ஸோ மொத்தமாக 10,000 எனக்கு வேணும் அப்படின்னு நான் டிவைன் மாஸ்குலின்ட்ட கேட்குறேன். ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் கேட்குறேன். அதையும் சரண்டர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுது, அது போக எக்ஸ்ட்ரா 10,000 வேணும். அப்புறம் எனக்கு அந்த 10,000 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த டூருக்கெல்லாம் போயிட்டு வந்தப்பறம் இந்த 10,000 கிடைக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்க, கிடைச்சிச்சு. அப்புறம் டூருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், சோலோவாகவே போயிட்டு வந்தேன். பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். இந்த 10,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல, இதுதான் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ். ஆனால் நீங்கள் கேட்டுட்டு ஒரியிலையோ டென்ஷன்லையோ இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும்.